குலம் ஒருவனே தேவன் என்று நாம் புத்தகங்களே வாசிக்கிறோம். குலம் என்றால் என்ன? தேவன் என்பவன் யார்? அவன் எப்படி தேவனாக விளங்குகிறான்? அதாவது என்ன கேட்குறாருன்னு கேட்டால், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லப்படுகிறது. குலம் என்றால் என்ன, தேவன்னா என்னன்னு விளக்குங்கிறார். குலம் என்று சொன்னாலுங்க, நம்ம பலவாறாக பிரிந்திருக்கிறோம். அந்த குலம் இந்த குலம்னு சொல்லி ஜாதியை தான் குலம்ங்கிறாங்கன்னு வைங்களேன். இதை நீங்கள் உள்நோக்கி ஆழமாக போய் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனித குலம்ங்கிற ஒரு குலத்தில் அடங்கிடும். இப்போ நம்ம இன்னைக்கு 500 கோடி பேர் 600 கோடி பேர் உலகத்தில் 700 கோடி பேர் இருக்கோன்னு வைங்க. இந்த 700 கோடி பேர் ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்க மாட்டோம். இன்னைக்கு 700 கோடி 100 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா 100 கோடியாக இருந்திருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 50 கோடியில் நிற்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு 10 கோடியில் நின்றுருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 1 லட்சம் பேர் இருந்திருப்பாங்க உலக ஜனத்தொகை. இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா 10,000 பேர் இருந்திருப்பாங்க. இன்னும் போனால் 500 பேர் இருந்திருப்பான். இன்னும் கொஞ்சம் போனால் 2 பேரில் முடிஞ்சிடலாம். இந்த உலக மக்கள் அத்தனை பேரையுமே நீங்கள் இப்படி காலத்தை கடந்து முன்னாடி போய்கொண்டே இருந்தீர்களே, ஆனால் அந்த 2 பேர்ல இருந்தால் அப்படி பெருகி பெருகி இவ்வளவு பேராக இருக்கிறோம். அனைவருமே மனித குலம். ஒன்றே குலம் என்று என்ன அர்த்தம்னா, நம்ம எல்லாரும் மனிதர்கள். ஒரு மனிதனுக்கு பிறந்திருக்கிறோம். நம்ம இருக்கிற மொழியை நாட்டை வைத்து நம்ம இந்தியாவை மாறிக்கொண்டோம், மாநிலத்தை வைத்து தமிழன்னு மாறிக்கொள்கிறோம், பேசுகிற மொழியை கொண்டு மாறிக்கொள்கிறோம். அல்லது நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு முக்கியமான ஒரு வீரரோ ஒரு தியாகியோ இருந்தார்னு வைங்க, அவர் பேரை வைத்துக்கொண்டு அவர் வழித்தோன்றல் சொல்வது பெருமைப்பட்டு நம்ம ஜாதி ஆகி கொண்டோம். நம்மள ஒரு பெரிய வீரர் இருந்தான்னு வைங்க, நம்ம அவருடைய ஆட்கள்னு சொன்ன ஒரு பெருமை தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு பாரம்பரியமாக நம்மளா உண்டாக்கி கொண்டோம். இதுகளெல்லாம் நம்மளா உண்டாக்கி கொண்டது தானே தவிர, ஒன்றே குலம் என்பது மனிதன் பூரா ஒரு மனித குலம் தான். ஒன்றே குலம் தான் மனிதன் என்ற ஒரு குலம் தானே தவிர, நம்ம ஆடு மாடுன்னு வித்தியாசம் இருக்குது. அது மாதிரி நமக்குள்ள வித்தியாசம் இருக்கா? ஆடு தனியணும், மாடு தனியணும், அது ஒரு குலம், இது ஒரு குலம் சொல்லலாம். மனுஷன்ல நீங்க என்னத்தை நீங்க மனுஷனுக்கு அப்பாற்பட்டு என்ன போயிட்டீங்க? நான் முஸ்லீமா இருக்கிறேன், நீங்க இந்துவா இருந்துருப்போங்க, மனுஷன் இல்லாம போயிட்டோம் 2 பேரும். மனிதன்ல உள்ள உங்க வழிபாட்டு முறை வேற, எங்க வழிபாட்டு முறை அவ்வளவுதானே. நீங்க இந்துக்களா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு நிமிஷத்தில் முஸ்லீம் ஆயிடுறீங்க. முஸ்லீமா இருக்கிற ஒருத்தன் இந்து மதம் தான் பிடிச்சிருக்கு அங்கிட்டு போயிட்டான், இந்துவாகி போயிடுறான். இது மாற்றி ஒரு செகண்ட்ல மாறக்கூடிய விஷயம் தானே. அப்ப நீங்களா உண்டாகி கொண்ட விஷயம் தானே தவிர, நம்ம எல்லாருமே மனித குலம் என்பதற்காகத்தான் அந்த ஒரு சித்தாந்தத்தை அந்த காலத்தில் சித்தர்கள்லாம் சொல்லி இருக்கிறாங்க. இஸ்லாத்தினுடைய கொள்கை ஒன்றே குலம் என்பதுதான். குர்ஆன்ல தெளிவா இருக்கு, மனிதர்களே உங்கள் அத்தனை பேரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். உங்க அத்தனை பேரையும் நாம் படைத்தது ஒரு ஜோடியிலிருந்து தான். இந்த குலம் கோத்திரம் நீங்களா உண்டாக்கி கொண்டதெல்லாம் வித்தியாசப்படுத்தி அறிந்து கொள்வதற்கு என்ன செய்யலாம்? இவர் இந்த தெருவுக்காரர், அவர் அந்த தெருவுக்காரர், இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன், அது சொல்லலாமே தவிர மனிதர்கள்ங்கிற அனைவருமே சகோதரர்கள் தான். இந்த வகையில் சொல்றாங்க ஒன்றே குலம். ஒருவனே தேவன் என்று சொன்னால் அது எப்படி அறிவதுன்னு கேட்கிறாங்க. சிந்தித்து அறிவதுதான். ஒருவனே தேவன் என்று சொன்னால், இந்த மைக் இருக்கிறது, இது தானால உண்டாயிருச்சு நம்ம ஏற்றுக்கிறோமா? இந்த மைக்கு இரும்பு தன்னால் இதாகி தூள் தூளாகி மர கெட்டியாகி இந்த பொருளை உண்டாகி வயர் அப்படின்னு சொன்னால் இருக்குன்றுவோம். இந்த ஒரு பொருள் இருக்குன்னு சொன்னால் இதை ஒருத்தன் செஞ்சு இருக்கணும். இந்த போடியம் முன்னாடி இருக்கிறன்னு சொன்னால் மரம் தன்னால் கீழே விழுந்து பீஸ் பீஸாக அறுத்து அதுவாக ஜாயிண்ட் ஆகி அதுவாக ஒட்டி அதுவாக பெயிண்ட் அடித்து கொண்டதுன்னு சொன்னால் நம்ம ஏற்றுக்கிற மாட்டோம். இது என்ன செய்வோம்? இது இப்படி நம்ம முன்னாடி ஒன்று இப்படி இருக்குமையானால் இதை ஒருத்தன் செஞ்சிருப்பான். விவரமான ஆள் பொருளை பார்த்து இட போடுவோம். கண்ணா பின்னாண்டு செஞ்சிருந்தா விவரம் கட்ட ஒரு தச்சர் செஞ்சிருப்பாருமோ, நல்ல அழகா செஞ்சிருந்தான்னு சொன்னால் விவரமான ஒருத்தன் தான், ஒரு தொழில்நுட்ப உள்ளவன் தான் செஞ்சிருக்கிறான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறோம். அந்த அடிப்படையில் இதையெல்லாம் கண்டுபிடிக்க நீங்க பார்க்கல. இது செஞ்சவன நீங்க பார்த்தீங்களா? இந்த போடியத்தை செஞ்சவன நீங்க பார்த்தீங்களா? பேர் தெரியுமா? தெரியாது. ஆனா ஒருத்தன் செய்யலன்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? உங்களுக்கு பேர் தெரியாட்டாலும் ஆளை நீங்க பார்க்காட்டாலும் இதை ஒருத்தன் செஞ்சானா இல்லையா? அதான் கேள்வி. நான் பார்க்காட்டி என்ன, இந்த பொருள் எனக்கு சொல்லுதே, இந்த பொருள் என்ன சொல்லுது? இது தன்னால உண்டாகவில்லை, ஒருத்தன் உண்டாக்கினான் என்ற செய்தியை சொல்லுதா இல்லையா? அவ்வளவு போதும் எனக்கு. அந்த அடிப்படையில் இந்த பூமியை பார்க்குறீங்க, இந்த சூரியனை பார்க்குறீங்க, அதை சுற்றி உள்ள சூரிய குடும்பங்கள் கோள்களை பார்க்குறீங்க. இந்த சூரியன் மாதிரி லட்சக்கணக்கான சூரியன்களும் அதை சுற்றி பல கோள்களும் கொண்ட பல கேலக்சிகள் இருப்பதை நீங்க யூனிவர்ஸே பார்க்குறீங்க. இப்படி பலவிதமான போல விஷயங்களை நீங்க பார்க்குறீங்க. இதுகளெல்லாம் தன்னால உண்டாச்சுன்னா எப்படி? இது தன்னால உண்டாகல, இது தன்னால உண்டாகல, நீங்க போட்டுக்கிற சட்டை தன்னால உண்டாகல. இந்த அண்ட சராசரம் அதுவாக உண்டாயிருக்கும்?
இதெல்லாம் ஒரு பயங்கரமான சூப்பர் பவரான ஒருத்தன் உண்டாக்கி இருக்கணும் என்று நம்முடைய அறிவை கொண்டு சிந்தித்து அந்த ஒரு தேவனை என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். தேவன் எப்படி விளங்கணும் பார்த்துலான தேவனை விளங்கல, சிந்தித்து விளங்க முடியுமா இல்லையா? இன்னும் சொல்ல போனா இந்த உலகத்தின் இயக்கத்தை பாருங்க, தன்னால உண்டான மாதிரி இருக்குதா, ஒருத்தன் இருந்து இயக்குற மாதிரி இருக்கிறதா? இயக்குற மாதிரி இருக்கிறது. எல்லாம் சிஸ்டமேட்டிக்கா இருக்கிறது. அது பூமியை சுத்துதுன்னு சொன்னா கண்ணா பின்னாலாம் சுத்தல, அந்த சுத்துற டைரக்ஷன் இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அந்த வேகத்துக்கு ஒரு அளவு இருக்கிறது. இவ்வளவு நாள்ல ஒரு வருஷம் நீங்க கணக்கெடுக்கிறீங்களா, எதை வச்சு எடுத்தீங்க? அது கரெக்டா சுத்த போய் தான் வருஷம்ங்கிறீங்க. 365 நாள் ஒரு வருஷம்ங்கிறீங்கல்ல, அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த வேகத்தில் சுத்துகிறன்னு கணக்கெடுத்து 365 நாள் ஆகும்போது இந்த பூமி சூரியனை ஒரு சுத்தி வந்திருக்கும். இந்த பூமி சூரியனை சுத்துவது கண்ணா பின்னாண்டு சுத்தா கணக்கு போட்டு சுத்துதா? தன்னால உண்டானது செதறி போய் உண்டானதுன்னா அப்படி கணக்கு போட்டுலாம் செய்ய முடியாது. ஒரு சூப்பர் பவர் இருந்து கொண்டதுக்கு அதுக்கு டைரக்ஷன் கொடுத்தா தான் அப்படி நடக்க முடியும். அதே மாதிரி ஒரு நாள்ங்கிறீங்க, ஒரு நாள்ங்கிறதுக்கு என்ன கணக்கு? பூமி தன்னைத்தானே சுத்தி கொள்ளக்கூடிய டைமுக்கு ஒரு நாள்ங்கிறீங்க. இந்த தன்னைத்தானே சுத்தி கொள்வதற்கு ஒரு டைம் போட்டு தானே செய்யுது அது. அப்ப எல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப இதெல்லாம் இருக்க போய் தான் கணிச்சு மனுஷன் சொல்றான். எதனால கணிக்கிறான்? இப்போ உதாரணமா இப்ப நம்ம 2014 இருக்கிறோமா, ஒரு 3014க்கு போங்க, ஒரு 1000 வருஷம் தள்ளி 3014ஆம் ஆண்டுல இந்த சென்னையில எத்தனை மணிக்கு ஜனவரி 1ஆம் தேதி சூரியன் உதிக்கும் நீங்க சொல்ல முடியும்? நம்ம இருக்க 2014. அப்ப 1000 வருஷத்துக்கு பிறகு இந்த சென்னையில ஜனவரி 1ஆம் தேதி என்று எத்தனை மணிக்கு சூரியன் உதிக்கும், சூரியன் மறையும் சொல்ல முடியுமா முடியாதா? முடியும். கணக்கு இருக்கு. ஏன் சொல்ல முடியுது? சிஸ்டம் கணக்குப்படி எல்லாம் செய்கிறது. கணக்குப்படி செய்யற காரணத்தினால கணக்குப்படி சொல்லி போடுறோம். ஒருத்தன் வண்டி ஓட்டிட்டு போறான், 40லயே ஓட்டுறான், கூட்டல குறைக்கல, 200 கிலோமீட்டர் உள்ள தூரத்துக்கு போறான். எவ்வளவு நேரத்தில் போவான்? 5 மணி நேரம் இருக்கும். 40 கிலோமீட்டர்ல போறான், 200 கிலோமீட்டர் 41லயும் போகல, 39லயும் போகல. அப்ப என்ன செய்வோம்? கரெக்டா 5 மணி நேரத்தில் போய் சேர்ந்துருவான் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தன் என்ன செய்யறான்? வண்டி ஓட்டுறான், 100க்கு போறான், 80க்கு வர்றான், 20க்கு வர்றான், மரம் 140க்கு போறான். இவன் எப்ப போய் சேருவான்? அவனுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அப்ப எப்ப இது சிஸ்டமா இல்லாட்டி கணக்கு பண்ண முடியுமா? அப்ப இந்த உலகத்தை ஒரு சிஸ்டமேட்டிக்கா எல்லாம் இயங்குறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு உதாரணமாக நான் பல தடவை சொல்லி இருக்கிறேன், நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்ப கன்னியாகுமரிக்கு போனீங்கன்னா காந்தி இருக்கார்ல, அவருடைய அஸ்தி, காந்தி சுடப்பட்ட பிறகு அவரை எரித்த அந்த அஸ்தி சாம்பல் இருக்கு இல்லையா, அதை பல இடங்கள்லயும் ஒரு கலையத்தில் எல்லா பக்கமும் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படியான ஒரு அஸ்தி கலசம் கன்னியாகுமரியில அது இருக்கிறது. அதுல என்ன செய்யும்னா, அவர் அந்த சுடப்பட்ட நாள் இருக்கு இல்லையா, அந்த நாள்ல மட்டும் அந்த கலசத்தின் மீது சூரிய வெளிப்படும். சூரிய வெளிச்சம் டைரக்டா படும், சூரியனுடைய வெயில் படும், வெளிச்சம் அல்ல, நேரடியான அந்த வெயில் அதுல படும். எப்பதான் படும்? அந்த டேட்ல தான் படும். என்னைக்கு சுடப்பட்ட அந்த டேட்லாம் படும். மீதி 364 நாள் படாது. அதை பார்க்கறக்கா மக்கள்லாம் போறாங்க. அது ஏன் அப்படி கரெக்டா அந்த அன்னைக்கு மட்டும் படுது? அந்த டைரக்ஷனை பார்க்கணும். இப்படித்தான் வருதுங்கும் போது அந்த குறிப்பிட்ட அக்டோபர் 2 அந்த தேதி அன்றைக்கு சூரியன் எங்க இருக்கும், அதுல இருந்து நேர் டைரக்ஷனை எடுத்து அப்படி அந்த மேல ரூஃபுக்கு ஓட்டையை போட்டு அந்த சாம்பல்ல படுற மாதிரி வச்சிருக்கிறான். அந்த இடத்துல அந்த தேதியில் அங்கதான் வரும் சூரியனை கணக்கு பண்ணி இன்னைக்கு சொல்றான். அது வருஷம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப இது எதை காட்டுகிறது? ஒரு விவரமான ஒருத்தன் இருந்து கொண்டு ஆட்டி படைக்கிறான், ஒவ்வொரு வினாடி உத்தரவு போட்டுட்டு இருக்கிறான், அந்த கண்ட்ரோல்ல மீறி எதுவும் செய்ய முடியல. உதாரணமா அந்த ஹாலி நட்சத்திரம், வால் நட்சத்திரம், அது வருது இது வருதுன்னு சொல்றான். எப்படி சொல்றான்? 77 வருஷத்துக்கு ஒருக்கா வரக்கூடிய நட்சத்திரத்தை இன்னைக்கு சொல்றான். இந்த நட்சத்திரம் இதனுடைய வேகத்தை கணக்கிட்டால் அடுத்து 77 ஆண்டுகளுக்கு பிறகு இதே மாதிரி தெரியும்னு சொல்றான். கணக்கு இருக்கு. எதை வச்சு அவன் சொல்றான்? அந்த வேகத்தை கணக்கிடுறான். வேகத்தை கணக்கிடுறான் என்று சொன்னால் கணக்கு இருக்குன்னு அர்த்தம். கணக்கு இருக்குன்னா ஒருத்தன் இயக்குறான்னு அர்த்தம். கண்ணா பின்னாண்டு உள்ளதுக்கெல்லாம் கணக்கு இருக்காது. இப்படி எல்லாம் சிந்தித்து பார்த்தோமே ஆனால் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த ஒருத்தன் இருப்பான், அவன் தான் தேவன். அவன் தான் நம்மையும் படைத்தான். இதெல்லாம் இவ்வளவு பிரம்மாண்டமா படைத்தவனுக்கு நம்மையும் கண்டிப்பா படைத்திருப்பான் என்று விளங்கிக் கொள்வதுதான் ஒருவனே தேவன் என்பதை கண்டுபிடிக்கிற வழி.